மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மீன் குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இது கூட 4 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா கிளாஸியாக இருக்கும், சீக்கிரமும் வதங்கிடும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். நான் தனி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், குழம்பு மிளகாய் தூள் கிடையாது. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட புளி கரைசல் சேர்த்து போகிறேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கோங்க. எப்போயுமே மீன் குழம்புக்கு உப்பு, புளி, காரம் எல்லாமே அதிகமாக இருக்கணும். அப்போ தான் மீன் போட்டதுக்கப்புறமா அது அப்படியே இழுத்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இதை அப்படியே சிம்மில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட இப்போ நான் மீன் துண்டுகளை சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நான் கட்லா மீன் தான் எடுத்திருக்கேன். அதோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் மட்டும் இதோடு சேர்க்க போகிறேன் நான். இதை மறுபடியும் சிம்லேயே வச்சுருங்க, மீன் நல்லா வேகட்டும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நான் மூடி போட்டு அப்படியே விட போகிறேன், மீன் நல்லா வேகட்டும்னு. இப்போ மீன் பார்த்திங்கன்னா ஒரு 70% நல்லா வெந்துருச்சு. இது கூட 4 பல் தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ இதோடு சேர்க்க போகிறோம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். ஏன்னா தேங்காய் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ சிம்மில் அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. இது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே சூடான சாப்பாட்டில் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னி கொஞ்சம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.